எடுத்து சொல்வோமானால் அவர் 50 ஆண்டு காலமாக அந்த கருத்தை நம்பி வந்தாலும் சான்றுகளோடு அதை சொல்லுகின்ற போது உடனடியாக அந்த கருத்தை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு பண்புக்கு சொந்தக்காரர் அந்த கவிக்கோ அவர்களை இந்த நேரத்தில் நான் உளப்பூர்வமாக இதயபூர்வமாக இந்த அவையிலே நினைவு கூறுகின்றேன். திருக்குரானுக்கு விரிவுரை என்பது பல்வேறு கோணங்களிலே இப்போது டெவலப் ஆகியிருக்கிறது, முன்னேற்றம் கொண்டிருக்கிறது. அத்தப்சீருல் மௌதுஇ என்கிற ஒரு தப்சீர் அண்மை ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்னர் இருந்து உலகத்திலே பிரபலமாகி வந்திருக்கிறது. திருக்குரானுடைய ஒரு தலைப்பில் அமையக்கூடிய வசனங்களை தொகுத்து வெளியிடுவதற்கு பெயர் தப்சீர் மௌதுஇ என்று பெயர். திருக்குரானில் எங்கெல்லாம் இல்மு என்கிற வார்த்தை இருக்கிறது, திருக்குரானில் எங்கெல்லாம் சபர் பொறுமை என்கிற வார்த்தை இருக்கிறது, திருக்குரானில் எங்கெல்லாம் ஹிக்மத் என்கின்ற வார்த்தை இருக்கிறது, இப்படியெல்லாம் இவைகளெல்லாம் தொகுத்து வெளியிடக்கூடிய தப்சீர மௌதுஇ என்பது எகிப்து போன்ற நாடுகளிலே மிகவும் பிரபலமான ஒரு அணுகுமுறையாக ஒரு 10-15 ஆண்டு காலமாக இருந்து வருகிறது. அதே போல ஒரு குறிப்பிட்ட சூறாவுக்கு தப்சீர் வெளியிடுதல் என்பதும் தமிழகத்திலும் கூட அது மிகவும் பிரபலமானதுதான். சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு மரியாதைக்குரிய அன்சாரி ஹஸரத் அவர்கள் ஒரு தப்சீரை வெளியிட்டிருந்தார்கள் இதற்கு முன்னர். அதே சூரத்துல் ஹுஜராத்துக்கும் அவர்கள் வெளியிட்டிருந்தார்கள் யூசுப் அன்சாரி ஹஸரத் அவர்கள். அதே போல நம்முடைய ஆகா அப்துல் ஹமீத் பாக்கவி ஹஸரத் அவர்கள் சூரத்துல் பக்ராவுக்கு மட்டும் ஒரு தனி தப்சீரை வெளியிட்டிருந்தார்கள். அந்த வகையிலே ஒரு குறிப்பிட்ட சூறாவுக்கு மக்கள் கிட்டத்தட்ட முஸ்லிம்கள் ஒரு 80% 75% மக்களுக்கு நினைவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அத்தியாயமாக சூரா யாசீன் என்பது இருக்கிறது. அது இறைமறையின் இதயம் கல்புல் குர்ஆன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வது மாத்திரமல்லாமல் அது மறைந்தவர்களுக்கு நன்மை சேர்ப்பதற்காகவும் மரண நேரத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அதை ஓதியவர்களை ஆசுவாசப்படுத்தவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அத்தியாயத்தை ஓதும்படி நமக்கு கட்டளையிட்டிருக்கின்றார்கள், நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். இந்த நூல் ஏற்கனவே எனக்கு தேங்கியார் அவர்கள் இதற்கு முன்னரே ஒரு 2001-2000 வெளியிட்டு எனக்கு தந்திருக்கிறார்கள். ஒரு சந்தர்ப்பத்தில் மந்தவெளிக்கு 2001 வந்த புதிதில திருக்குரானுக்கு தப்சீர் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு வேண்டுகோளை மக்கள் முன்வைத்த போது எல்லோரையும் போல அது பக்ரா அப்படி என்று முன்னால் இருந்து வருவதை விட பின்னால் இருந்து சின்ன சின்ன சூறாக்களுக்கு என்று வருவதை விட மக்கள் அனைவருக்கும் இதயத்தில் மிகவும் பதிந்திருக்கக்கூடிய யாசீன் சூறாவுக்கு தப்சீரை சொல்லி ஆரம்பிக்கலாம் என்று நான் முடிவெடுத்த சமயத்தில் எனக்கு மிகவும் கை கொடுத்தது தேங்கியார் அவர்களுடைய நூல் தான். இப்போது அதை நான் புரட்டி பார்க்கிறேன். அது முற்றிலும் ஒரு புதிய நூல் என்று சொல்லக்கூடிய அளவில் நவீன பல கருத்துக்களை அவர் புதிதாக சேர்த்திருக்கிறார். புதிய தலைப்புகள் எனக்கு நினைவுள்ள பல பகுதிகளை எடுத்து நான் மேலோட்டமாக பார்த்தேன். முற்றிலும் ஒரு புதிய ஒரு நூல் என்று சொல்லக்கூடிய அளவில் நிறைய ஆழமான பல கருத்துக்களை தேங்கியார் அவர்கள் இந்த நூலிலே சேர்த்திருக்கின்றார். அதே போல திருக்குரானுக்கு தப்சீர் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த முறைகளில் தப்சீரை மௌதுஇ என்று சொல்வதை போல தப்சீருல் அததி எண்கணித அடிப்படையில் திருக்குரானுடைய வசனங்களை ஆய்வு செய்தும் பல தப்சீர்கள் வந்திருக்கின்றன. உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் இன்னா அஅதைனாக்கல் கௌசர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன ஷானியக ஹுவல் அப்தர். இந்த சூறாவை ரே என்ற எழுத்துல முடியக்கூடிய சூறாக்கள் குரான்ல எத்தனை இருக்குது? 10 சூறாக்கள் இருக்கிறது. இப்படி எல்லாம் ஆய்வு செய்து அந்த 10வது சூறால தான் வன்ஹர் அப்படிங்கிற வாசகம் இருக்குது. அந்த ஒரு இடத்துல தான் அறுத்து பலியிட வேண்டும் என்கிற வாசகம் இருக்கிறது. எனவே துல்ஹஜ் 10 அன்னைக்கு தான் குர்பானி கொடுப்பது ஏற்றமான என்கிற அளவுக்கு அதை பெரிய ஆய்வுகள் அதிலே நடந்திருக்கிறது. அந்த வன்ஹர் என்கிற வார்த்தை அந்த அத்தியாயத்துல 10வது வாக்கியமாக இடம்பெற்றிருக்கிறது. முடியும் போது அர்த்தம் முடிஞ்சாலும் வன்ஹர்ங்கிற வார்த்தை 10வது வாக்கியத்துக்கு இப்படி எல்லாம் ஆய்வு செய்திருக்கிறார். அதே போல பார்த்தோம்னா ஹஸரத் அவர்கள் ஓதிய சூரா மரியம் என்ற அத்தியாயத்துல யமன் நாட்டை சார்ந்த ஒரு ப்ரொஃபசர் அப்துல் கஹீல், சரியா அவருடைய பேர் எனக்கு அப்துல் கஹீல் அப்படின்னு நினைக்கிறேன். குழந்தைக்காக அவரிடத்துல நிறைய பேர், அவர் பெரிய சயின்டிஸ்ட், விஞ்ஞானியாக ஆகி அதன் பிறகு ஆலிமாக ஆனவர். திருக்குரானால கவரப்பட்டு பிறப்பால் முஸ்லீம் தான் என்றாலும் முழுக்க முழுக்க அவர் இன்ஜினியர். அவர் ஜெனட்டிக்கல் இன்ஜினியர் படிச்சு பிறகு திருக்குரானை ஆய்வு செய்ய வந்த ஒரு மார்க் அறிஞர். அவரிடத்துல குழந்தையின்மையை நிறைய பேர் முறையெடுக்கின்ற போது அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்கள் 3 நாளைக்கு அந்த ஆம்பளை பேசாம மௌனமா இருக்கணும், அப்படி இதுதான் அதுக்குள்ள மருந்துன்னு சொல்றாரு. 3 நாளைக்கு பேசாம இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கானவர்கள் அதை செயல்படுத்தி கிட்டத்தட்ட 2-3 வருடத்துல தங்களுக்கு குழந்தை பிறந்து விட்டதுன்னு அவங்க கடிதம் போட்டு அந்த கடிதத்தை அவர் படிச்சே காட்டுறாரு வீடியோல.
நூற்றுக்கணக்கான பேர்களுக்கு இதுல வந்து அல்லாஹ் நிவாரணத்தை தந்திருந்தா எங்கிருந்து இதை எடுத்தீர்கள் என்று கேட்கும்போது சூரா மரியம்ல இருந்து தான் நான் எடுத்தேன். அல்லாஹ் அதுல என்ன சொல்றான்னு சொன்னா என்ன சொல்றான், அதுல அந்த மரியம் ஜக்கரியா நபி அல்லாஹ் சொல்றாங்க இல்லையா, நீங்க பேசாதீங்க 3 நாட்கள் வந்து சபியா இருப்பீங்க, அதாவது பேச முடியும் உங்களால, ஆனா நீங்க பேசாம மௌனமா இருக்கணும். ஆனா திக்ர் பண்ணலாம் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வை புகழ்ந்துக்கலாம். உலக பேச்சுக்கள் பேசாமல் இருப்பீர்கள், ஆனால் உங்களுக்கு அல்லாஹ் அந்த பாக்கியத்தை தருவான் என்று சொல்லி நூற்றுக்கணக்கான பேர் அதுல குழந்தை பாக்கியம் தாங்கள் பெற்றோர்னு சொல்லக்கூடிய கடிதத்தை ஒரு வாட்சியை காட்டுறாரு வீடியோல. இப்படி மருத்துவ அடிப்படையிலும் இரண்டிக்கரை அடிப்படையிலும் அதுபோல வந்து பாத்தீங்கன்னா வந்து அனடாமி அடிப்படையிலையும் திருக்குரான் ஆய்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய செய்திகள் எல்லாம் நமக்கு இருக்கிறது. அதுபோல சூரத்துல் கஹ்ஃப் என்ற அத்தியாயங்களை பார்த்தோம் என்றால் ثلاثمائة سنين وازدادوا تسعا ثلاثمائة ولبثوا في كهفهم 300 سنين وازدادوا تسعا. இதுல அந்த தஃப்சீர் அததி பார்த்தீர்கள் என்று சொன்னால் லபிசு என்கிற வார்த்தை குர்ஆன் அந்த சூரத்துல் கஹ்ஃப் என்ற அத்தியாயத்துல 3 தடவை இடம்பெற்றிருக்கிறது. லபிசுங்கிற வார்த்தை, முதலாவது லபிசு தங்கினார்கள் அப்படிங்கிற வார்த்தையும் கடைசி லபிசுக்கும் இடையில இதுல வரக்கூடிய இந்த வாசகங்களை பாத்தீங்கன்னு சொன்னா 300 அப்படிங்கிற வார்த்தை அந்த லபிசு என்கிற வார்த்தையிலிருந்து 300வது வார்த்தையா கரெக்டா இருக்குது. வஸ்தாது திஸ்ஆங்கிற திஸ்ங்கிற வார்த்தை இல்லையா, அது வந்து கரெக்டா 309வது வார்த்தையா இருக்குது. அப்படிங்கிறத வரைக்கும் வந்து ஆய்வு செய்து தஃப்சீர் அததி அந்த வனஹர் மாதிரி தஃப்சீர் அததி இப்படி எக்கச்சக்கமான ஆய்வுரைகள் திருக்குரானுக்கு உலகம் முழுக்க பல்வேறு அறிஞர்களை வைத்து அல்லாஹ் தஆலா அறிஞர்களால் திருக்குரான் வாழ்கிறது, திருக்குரானால் அறிஞர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று இப்னுல் கைம் அவர்கள் சொல்வது போல இப்படி ஒருவரை வைத்து அல்லாஹ் தஆலா இந்த மார்க்க அறிஞர்களை வைத்து தன்னுடைய மூலாதாரமாக இருக்கக்கூடிய மார்க்கத்தின் மூலாதாரமாக இருக்கக்கூடிய திருக்குரானை அல்லாஹ் தஆலா அதற்கு காலத்துக்கு ஏற்ற நவீன விளக்கங்களை தந்து திருக்குரானை எல்லா மக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பார்வைக்கு அல்லாஹ் தஆலா அறிஞர்களை அதற்கு காரணமாக ஆக்கியிருக்கார் என்ற அடிப்படையில நம்முடைய இறைமறையின் இதயம் யாசீன் என்கின்ற இந்த சூறாவும் மரியாதைக்குரிய எங்களுடைய நெஞ்சல் நிறைந்திருக்கக்கூடிய தேங்கையார் அவர்களுடைய ரொம்ப அப்பாவியான ஒரு மனிதர் நம்முடைய தேங்கையார் அவர்கள் 1981 நான் வந்து ஓத ஆரம்பிச்சது 1981 முதல்ல திருக்குரானை ஹிஃப்து பண்றதுக்கு நான் போய் சேர்ந்தது தூத்துக்குடி மம்போஸ் சலாஹ் அரபு கல்லூரியில. அப்போ இப்ப உள்ள கட்டடம்லாம் கிடையாது. ஒரு கல்யாண மண்டபத்தை தொடங்கியாரு, கல்யாண மண்டபம் ஜெயலலிதா தெருவில் கல்யாண மண்டபத்தை வாடகைக்கு எடுத்து தான் மாஸ்டர் நடத்திட்டு இருந்தாங்க. அப்போ வந்து என்னன்னு சொன்னா தேங்கையார ஒருத்தர் தேடி வந்தார். வரும்போது நூவசரத்து தான் நாசிர் தான் அந்த ஹால் உள்ள நுழைஞ்சோடனே சென்ட்ரு ஹாலில் அவளுக்கு தனியா போர்ஷன் போட்டு வச்சிருக்கோம். வந்தோடனே வேங்கையார் இருக்காரான்னு கேட்டாரு. வந்த வந்து நூவசரத்து ரொம்ப ரொம்ப ஹாசியமான ஆளு, ரொம்ப அப்பாவியான மனிதர். வேங்கையார் இருக்காரா உங்களுக்கு தெரியாது இல்ல, அது வேங்கையார் இருக்காரா அப்படின்னு கேட்டாரு. இங்க மனிதர்கள் தான் இருக்காங்க, இங்க மனிதர்கள் தான் இருக்காங்க. எப்படின்னா அப்படிதான் அவ்வளவு ஆக்ரோஷமா அந்த நேரத்துல வந்து தேங்கையார் பேசுவார். அதனால அவர் வந்து மக்கள் எல்லாம் தேங்கையார் வேங்கையார்னு சொல்லக்கூடிய அளவு ரொம்ப ரொம்ப ஆக்ரோஷமா பேசக்கூடிய தலை சிறந்த தமிழகத்தினுடைய பேச்சாளர் கம்மம் பீர்முகத்து, அப்புறமா தேங்கையாரு, இவர்களெல்லாம் தமிழ் பேசினாங்கண்டா சிராஜ் உள்ளத்தை அப்படி ஒரு நிமிஷம் ஆடி கொள்வது. சிராஜ் உள்ளது ஒரு நிமிஷம் அப்படியே திணறுவார். இவங்க தமிழுக்கு முன்னால சீடு கொடுக்க முடியாதுல்ல, அவர் கடைசியா பேசுற பேச்சாளர். இவங்களை விட சிறந்த தமிழ் பேசினா தான் அது நிக்கும், மக்கள்கிட்ட நிக்கும். சோ அவர் கொஞ்சம் வந்து திணறுவார். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு எழுத்தாளர், சிறந்த ஒரு நூலாசிரியர். மொழிபெயர்ப்பதற்கு மிகவும் சிரமமான பானத்து சுவாது, அதுபோல வந்து நம்ம வித்திரியா, நம்ம இது சுபான மொழி, இது போன்ற மொழிபெயர்ப்பதற்கு சிரமமான பல நூல்களையும் எளிய தமிழில் மக்களுக்கு புரிகின்ற வண்ணம் அந்த அந்த சந்தம் மாறாமல் அதே அரபில என்ன சந்தத்துல அதை படிக்க முடியுமோ அதே சந்தத்தை அப்படியே தமிழ்ல கொண்டு வருவது நிச்சயமாக அது சாதாரண விஷயமே கிடையாது. அதை அவ்வளவு திறமையாக தமிழிலே மொழிபெயர்த்திருக்கின்றார் நம்முடைய தேங்கையார் அவர்கள். அவர்களுக்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நீடித்த ஆயுளையும் நல்ல மென்மேலும் சரீர சுகத்தையும் அவர்களுக்கு தந்தருள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, அவர்கள் உடல் ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும் என்று தேங்கையார் அவர்களுக்கு அவர்கள் மேல் இருக்கக்கூடிய ஒரு பற்று பாசத்தின் காரணமாக ஒரு 30 ஆண்டு காலமாக அவர்களோடு நெருங்கி பழகி வருகின்ற ஒரு அடிப்படையில அக்கறையோடு உடல்நலத்தையும் நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு,
நிறைவு செய்கிறேன். அதுபோல நம்ம வெள்ளிக்கிழமையில வந்து ஹஜ்ரத் திருநெல்வேலி பேட்டையில் நாங்கள்லாம் வந்து எம்ஓசியில் ஜும்மா நடத்தக்கூடிய நேரத்தில் தரிசனம் இருக்கும்போது திருநெல்வேலி பேட்டைக்கு சாயங்காலம் மகரிபுக்கு டிஜிஎம்எஸ்ஸத்தை பார்க்குறது வெள்ளிக்கிழமை சாயங்காலம் வந்து தேங்காயில் வந்து ஒரு 2 மணி நேரம் எல்லாம் உட்காந்து பல பேச்சுக்கள்லாம் பேசி வாடா டீ எல்லாம் வாங்கி குடிச்சுட்டு தான் போகிறது. ஒரு வாரம் வரல. ஒரு வாரம் ஏதோ தேவை இருக்கு ஊருக்கு போயிட்டாங்க போல தெரியுது. அது ஒரு கேரளாக்காரர் ஒருத்தர் இருக்கார், வாசலில் உட்காந்து பீடி குடிச்சிட்டே இருப்பார். அவர் எங்கே தேங்காயை காணோம் அப்படின்னு கேட்டார். அப்போ தேங்காய்க்கு உடனே ஃபோன் பண்ணி எதாவது சொன்னாங்க, தயவுசெய்து வெள்ளிக்கிழமை வந்துருங்க, ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஃபைன் போட்டாலும் போட்டு அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஹஜ்ரத் மேலே ரொம்ப கொஞ்சம் பாசம் உள்ள ஹஜ்ரத் அவர்கள். அதனால் அது அந்த பழைய அன்பிலும் பழைய பாசத்திலும் அதுபோல் அந்த அன்பு 30 ஆண்டு காலமாக தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிற காரணத்தினால் அந்த உரிமையோடு உங்கள் உடல் நலத்தையும் கொஞ்சம் நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கின்றேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா இந்த சபையை கபூல் செய்து அருள் புரிவானாக. இந்த புத்தகம் வெகு மக்களிடத்திலே மிக அதிகமாக பரவலாக சென்றடைவதற்கு உரிய முயற்சிகளை ஆலிம்களாகிய நாங்களும் மேற்கொள்வோம் என்றும் உங்களிடத்தில் தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்கிறேன். வாக்குறுதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரொம்ப முக்கியமான ஒரு அலுவல் இருக்கிறதுனால தயவு செய்து எனக்கு கொஞ்சம் விடுதலை தந்து விடுவார் நான் கேட்டு. இல்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான அதாவது சொன்னதுனாலையும் இல்ல நான் இருக்கேன் அந்த நேரம் தான் முக்கியம். நான் வர இன்னொரு நாளைக்கு வரேன், தேங்காய் கூட இன்னொரு நாளைக்கு வந்து சாப்பிடுறேன். அதாவது நிகழ்ச்சிக்கு தலைமையாகிட்டார் இல்லையா, கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு முன்னால் முடிவு செய்யப்பட்ட ஒரு நிகழ்ச்சி 7 மணிக்கு உட்காரணும் பம்பா கொடுத்துட்டு அங்கே நவலை பார்த்தாரு, அங்கே நகலை பார்த்தாரு, எப்படியோ பம்பா கொண்டு வந்து எதையும் தாங்க இதயம் தாங்காத தலைமை விலை என்று முடிச்சுடுவாங்க. வாழ்த்துறவங்க நன்றி. இன்ஷா அல்லாஹ் அதெல்லாம் பிஸ்மில்லாஹ் துஆ செய்யுங்க. சப்போர்ட் பண்ணுங்க. என்னை முகமதா இருந்து பேசிட்டு நல்லா கருத்துக்களை கேட்டுவாங்க. வாழ்த்துறை அல்ஹம்துலில்லாஹ். புதுப்பேட்டை மஸ்ஜித் மஹ்மூதுடைய தலைமை இமாமும் நாடறிந்த நாவலர் ஆலிம் கவிஞர் பீர் முகமது பாக்கவி அதற்கு பிறந்த இப்போது வாழ்த்துரை வழங்குகிறார்கள். السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. அல்லாஹ்வின் மகத்தான அருளினால் இதயங்களில் இறைமறையை ஏந்தி நிற்கிற ஆலிம் பெருமக்களின் முன்னிலையில் இறைமறையின் இதயம் என்கிற தலைப்பில் ஆசிரியருக்கு நிகரான அந்தஸ்தை மரியாதையை என் இதயத்தில் எப்போதும் அடைகாத்து வைத்திருக்கிற மரியாதைக்குரிய ஆலிம் பெருந்தகை தேங்கையார் என்று தமிழகம் முழுக்க அறிமுகமாக இருக்கிற மரியாதைக்குரிய தேங்கை ஷரஃபுத்தீன் ஹஜ்ரத் அவர்கள் எழுதிய இறைமறையின் இதயம் என்கிற சூரா யாசின் விரிவுரை புத்தக வெளியீட்டு நிகழ்வின் வருகை புரிந்திருக்கிற ஆலிம் பெருமக்களே, ஹஜ்ரத் அவர்களை குறித்து எனக்கு முன்னால் உரை நிகழ்த்திய மரியாதைக்குரிய இலியாஸ் ஹஜ்ரத் அவர்கள் அரிய பல செய்திகளை நமக்கு முன்னால் சொல்லி சென்றிருக்கிறார்கள். தூத்துக்குடி மன்பகு சலாஹ் அரபு கல்லூரியில் இலியாஸ் ஹஜ்ரத்தோடு நானும் மேலப்பாளையம் அப்துல் ரஹ்மான் ஹஜ்ரத் அவர்களோடு ஹிஃபுல் வகுப்பில் பயின்ற காலத்தில் ஹஜ்ரத் அவர்கள் ஜும்ரா வகுப்புகளுக்காக பாடம் நடத்தி கொண்டிருந்தார்கள். எனக்கு இப்போதும் ஆச்சரியம் எதுவென்றால் கிட்டத்தட்ட 30 வருடங்கள்
35 வருடங்கள் 35 வருடங்களுக்கு முன்னால் நான் ஹதரத் அவர்களை எந்த தோரணையில், எத்தகைய தோற்றத்தில், எத்தகைய குரல் மொழியில், எத்தகைய உற்சாக நடவடிக்கைகளில், எத்தகைய அன்பான உபசரிப்பில், எவ்வளவு எளிமையில் அப்போது எப்படி கண்டு வியந்தேனோ அதே வியப்பு இன்னும் மாறாமல் ஹதரத் அவர்களின் இன்றைய சூழலிலும் அவர்களால் அப்படி இயங்க முடிகிறது என்று சொன்னால், வயது கடந்தாலும் அவர்களின் மனம் இன்னும் இளமை குன்றாமல், இனிமை குன்றாமல் அப்படியே இருக்கிறது என்பதற்கு இதுவெல்லாம் ஒரு சாட்சியாக இருக்கிறது. ஹதரத் அவர்கள் எழுதிய புத்தகத்தின் வெளியீட்டு விழா ஏற்கனவே வெளியிடப்பட்டிருந்தாலும் சில புதிய பகுதிகளை இணைத்து இந்த புத்தகம் இப்போது வெளியிடப்படுகிறது. இந்த புத்தகத்தினுடைய இந்த வெளியீட்டு விழாவிற்கு வருகை தர வேண்டும் என்று ஹதரத் அவர்களும் மரியாதைக்குரிய அண்ணன் ஷாஜஹான் அவர்களும் அழைத்த பொழுது, ஆலிம் பெருமக்கள் அதிகாலை நேரத்தில் ஒரு 7-7:30 மணி அளவில் குறிப்பிட்ட நேரத்தில் வந்துவிட வேண்டும் என்கிற உத்தரவுக்கு இணங்கி இவ்வளவு ஆர்வமாக வந்து விடுவார்கள் என்பதனை ஆலிம்களை பொறுத்தவரை நம்ப முடியாது. ஜும்மாவுடைய பயானுக்கு வேண்டுமானால் கரெக்டாக அந்த மெம்பருக்கு பக்கத்தில் போய் நிற்கிற வழக்கம் ஒன்றை தவிர, குறிப்பிட்ட நேரத்தில் இந்த நிகழ்வு என்றால் அந்த நிகழ்வில் கலந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வ பெருக்கில் ஆலிம்கள் கலந்து கொள்வது மிகவும் ஒரு அரிதான ஒரு காரியம். காரணம், சோம்பல் அல்ல அதற்குரியது. பல்வேறு பணிகளுக்கு இடையில் குறிப்பிட்ட நேரத்தில் அவர்களால் அங்கே வந்து சேர்ந்துவிட முடியாது. ஆனால் ஹதரத் அவர்களுடைய இந்த விழாவில், இன்னும் சொல்ல போனால் இந்த இடத்திற்கு ஹதரத் அவர்கள் வந்து சேருவதற்கு முன்பாகவே இறைவனின் ஏற்பாட்டில் மகத்தான ஒரு படைப்பை தந்த இவர்களை வரவேற்கும் முகமாக ஆலிம்கள் எல்லோரும் இங்கே முன்பே வந்து, அதற்கு பின்னால் ஹதரத் அவர்கள் வந்ததை நாங்கள் எல்லாம் எழுந்து அவர்களுக்கு நாங்கள் கொடுத்த மரியாதையும் வரவேற்பும் இறைவனின் ஏற்பாட்டில் நிகழ்ந்தது என்று நாங்கள் மனதார உணர்கிறோம். ஹதரத் அவர்கள் கொண்டாடப்பட வேண்டியவர்கள். தமிழும் அரபும் உருதும் பார்சிய மொழிகளிலும் ஹதரத் அவர்களுக்கு அபாரமான பாண்டியத்துவம் உண்டு. ஹதரத் அவர்கள் சொன்னது போல, பானத் சுவாக் என்கிற அந்த அரபு மொழியின் உச்சத்தில் இருக்கிற அந்த கவிதை வரிகளை அதன் சுவை குன்றாமல் வாசிக்கிற நேரத்தில் அதனுடைய போதையும் மயக்கமும் இன்னும் சற்றும் அகலாத வகையில் ஹதரத் அவர்கள் மொழிபெயர்த்து தந்திருக்கிற அந்த பாணி இருக்கிறதே, மொழி அறிவில் ஹதரத் அவர்கள் பெற்றிருக்கிற அந்த அபார திறமையின் அத்தாட்சியாக அது இருக்கிறது என்பதை படிப்பவர்கள் புரிந்து கொள்ள முடியும். ஹதரத் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிற அந்த அனுபவத்தை போலவே நான் உறுதியாக சொல்ல முடியும், பள்ளிகளில் பணி செய்கிற ஆலிம் பெருமக்கள் தஃசீர் விரிவுரை என்று அவர்கள் அந்த பணியை முன்னெடுத்தால், சூர யாசின் அத்தியாயத்தின் விளக்க உரையை மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்று அவர்கள் முடிவெடுத்தால், அவர்கள் அதற்காக திரட்டுகிற கருத்துக்களில் ஹதரத் அவர்கள் எழுதிய இந்த இறைமறையின் இதயம் என்கிற இந்த புத்தகம் நிச்சயமாக இடம்பெற்றது. எப்படி இலியாஸ் ஹஸரத்திற்கு தஃசீர் வகுப்பில் கருத்துக்களை எடுத்துவதற்கு அது எப்படி உதவியாக இருந்ததோ, புதுப்பேட்டை மஸ்ஜிதில் மஹமூதில் தஃசீர் வகுப்பில் என்னுடைய அனுபவத்திலும் யாசின் சூராவிற்கான விளக்கங்களில் பல்வேறு குறிப்புகளை பார்க்கிற அந்த சந்தர்ப்பங்களில் ஹதரத் அவர்கள் எழுதிய அந்த புத்தகம் மிகவும் எனக்கு உறுதுணையாகவும் உதவியாகவும் இருந்தது என்பது மிகவும் உண்மை என்பதை மறந்துவிட முடியாது. பின் அட்டையில் பி.ஏ. ஹாஜா மொய்னுதீன் ஹஸரத் அவர்கள் தமிழ்நாடு ஜமாத்துல் உலமாவுடைய இன்றைய தலைவர், அவர்களும் கூட பள்ளிவாசலில் வாரந்தோறும் அவர்கள் நடத்தி வந்த தஃசீர் வகுப்பிலும் இந்த புத்தகம் குறிப்பிடுவதற்கு அதற்கு உதவி இருக்கிறது என்கிற அந்த விஷயத்தை அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இது ஒரு கபூலியத்தினுடைய, ஒரு அங்கீகாரத்தினுடைய அடையாளம் என்றும் கூட இதை நாம் சொல்ல முடியும். வெறுமனே தஃசீர் எழுதுவது என்பது இறைவன் யாருக்கு அருள் புரிகிறானோ
அவர்களுக்கு மாத்திரம் வந்து சேர்கிற ஒரு வரம் அது இல்லையா? ஆனால் அப்படி அமைந்த அந்த புத்தகத்தினுடைய கருத்துக்கள் ஆலிம் பெருமக்களிடத்தில் போய் சேர்ந்து அவர்கள் பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு அதனை பகிர்ந்து கொள்கிற ஒரு வாய்ப்பை அது அடைந்திருக்கிறது என்று சொன்னால், எழுதுகிற நேரத்தில் சொல்லப்படுவது போல தேங்கையார் அல்ல, அது ஒரு தேன் கை, அது இல்லையா? அந்த கையால் எழுதப்பட்ட அந்த புத்தகத்தினுடைய ஒவ்வொரு வரிகளும் மக்களை அப்படி போய் வசீகரித்திருக்கிறது என்பதைத்தான் நாம் இங்கே புரிந்து கொள்ள முடிகிறது. திமு அப்துல் காதர் அவர்கள் ஒரு நீண்ட முகவரியை இதில் அணிந்துரையை தந்திருக்கிறார்கள். ஹதரத் அவர்களுக்கும் திமு அவர்களுக்கும் நெருங்கிய உறவு உண்டு. எப்படி கவிக்கோ அவர்களோடு எவ்வளவு ஆடிய தொடர்பும் எவ்வளவு ஆடிய நெருக்கமும் தொடர்பும் இருந்ததோ அதுபோல அவர்களுக்கு பின்னால் கவி உலகில் திமு அவர்களோடு மிகுந்த நெருக்கம் கொண்ட ஹதரத் அவர்கள் பல்வேறு வகையான கவி அரங்குகளில் அவர்களின் தலைமையில் பல புரட்சிகரமான மிக இனிமையான கவிதைகளை எல்லாம் வழங்கியவர்கள் அவர்கள். ஒரு பெரும் ஆற்றாமை என்னவென்றால், அதற்கு ஹதரத் அவர்களுடைய எளிமையும் மிகவும் பணிந்த அந்த சுபாவமும் தான் அதற்கு ஒரு காரணமாக அமைந்திருக்குமோ என்று நான் கருதுகிறேன். ஹதரத் அவர்கள் பெற்றிருக்கிற ஆளுமை திறன், அறிவுத்திறன், மொழி அறிவு, குரல் வளம், கருத்துக்களை பரவலாக எடுத்துச் சொல்கிற அந்த ஒரு பரந்த சிந்தனை, இவற்றில் 10-15 மடங்கு அறிவை பெற்றிருக்கிற, திறனை பெற்றிருக்கிற பலர் தமிழகத்தின் மேடைகளில் கோலோச்சு கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் ஹதரத் அவர்களுடைய இருக்கிற அந்த திறமைக்கு இன்னும் அவர்கள் கூடுதலான உயரத்திற்கு, சிகரத்திற்கு சென்று சேர்ந்திருக்க வேண்டியவர்கள். தமிழகம் மிக பெரும் ஒரு கொடையாக இப்போது இருக்கிற, நான் ஒரு மிகையாக அவர்களை குறித்து சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. எந்த வகையான நிர்பந்தமும் நெருக்கடியும் இல்லை. உள்ளால் உணர்ந்ததை சொல்வதற்குரிய ஒரு மேடையும் ஒரு வாய்ப்பும் ஹதரத் அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்கிற அந்த ஏக்கமும் தாகமும் எனக்கு இருந்தது. அதற்கு இந்த நேரத்தையும் நிமிடங்களையும் நான் பயன்படுத்திக் கொள்ள ஆசைப்படுகிறேன். அவ்வளவு திறமை, ஆனால் எவ்வளவு எளிமை, எவ்வளவு திறமையோ அவ்வளவு எளிமையாக ஹதரத் அவர்களுடைய செயல்பாடுகளும். இந்த புத்தகம் அதாவது 2ஆம் பதிப்பாக அண்ணன் ஷாஜஹான் அவர்களுடைய முயற்சியில் வெளியிடப்பட இருக்கிறது என்கிற அந்த நிமிடத்திலிருந்து வெளியிடப்பட்டுவிட்ட இந்த நிமிடம் வரை இந்த புத்தகத்தோடு அவர்கள் வசித்திருக்கிறார்கள், வாழ்ந்திருக்கிறார்கள், குடியிருந்திருக்கிறார்கள் என்றுதான் நான் சொல்லுவேன். அப்படித்தான் சொல்ல வேண்டும். எத்தனை முறை போன், எத்தனை முறை இது குறித்த உரையாடல், எத்தனை முறை இது குறித்த பரவசமான அந்த பகிர்தல்கள் ஆச்சரியமாக இருந்தது. இத்தனை வயதிலும் ஒரு புத்தகம் வெளியிடப்பட்டதற்கு பின்னால் நான் எழுதிய ஒரு புத்தகம் வெளியிடப்பட போகிறது என்கிற செய்தியை சொல்லிவிட்டு அமர்ந்து விடுகிற ஒரு சூழல் தான் படைப்பு சூழலில் நிகழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் ஹதரத் அவர்களுக்கு, அவர்கள் ஏற்கனவே சொன்னது போல ஒரு 65 வயதை நெருங்கிவிட்ட நிலையில் ஒரு புத்தகம், அவர்கள் எழுதிய புத்தகம் வெளியிடப்பட போகிறது என்கிற இந்த நிலையில் அவர்கள் பகிர்ந்து கொண்ட அந்த பரவச வெளிப்பாடுகளை பார்த்த பொழுது உண்மையிலே ஹதரத் அவர்களுக்காக வேண்டி நாங்கள் துஆ செய்வோம். அல்லாஹ்வுடைய ஆயுளை நீடித்து வைக்க, பல்வேறு பணிகளை இது மாதிரி அவர்கள் பல்வேறு பணிகளை செய்து தர வேண்டும். மதுரையில் பணிபுரிந்த காலங்களில் ஹதரத் அவர்களோடு இந்த புத்தக ரீதியான ஒரு தொடர்பு ஏற்பட்டிருந்தது. அங்கே இருக்கிற என்னுடைய அருமை வழிகாட்டி அப்துல் ஹை டாக்டர் அவர்கள் சிந்தனை சரம் இதழில் ஹதரத் அவர்களுடைய கட்டுரைகளும் சில பதிவாகும், டாக்டர் ஹை அவர்களுடைய கட்டுரைகளும் அங்கே பதிவாகும். இருவருக்கும் இடையில் ஒரு தொடர்பு வந்த பொழுது இந்த புத்தகத்திற்கான முன்முயற்சிகளில் ஹை டாக்டருடைய பங்களிப்பு பிரதானமாக இருந்தது. காவண்ணா அப்துல் கஃபூர் சாஹிப் அவர்களின் மீது ஹை டாக்டர் அவர்களுக்கு ஆழ்ந்த நட்பும் மரியாதையும் மிகவும் ஒரு அப்துல் கஃபூர் சாஹிப் சொன்னா அவர் அப்படியே உருகிறார். அந்த அளவிற்கு மிகுந்த நேசத்தை கொண்டிருந்தவர்கள் ஹை டாக்டர் அவர்கள். அவர்களுக்கு பின்னால்
அவருடைய அந்த அந்த வெற்றிடத்தை டாக்டரை பொறுத்தவரை அந்த வெற்றிடத்தை அதற்கவர்கள் ஓரளவு நிரப்ப முயன்றிருக்கிறார். தமிழும் ஆன்மீகமும் மார்க்க சமயமும் தமிழும் கலந்த நிலையில் அவர்களுடைய பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த பயணம் முற்று பெற்று விடக்கூடாது, முடிவுக்கு வந்து விடக்கூடாது. இதைவிடவும் இன்னும் உற்சாகமாகவும் இன்னும் இதைவிடவும் பரவசம் தெரிக்கிற வகைகளில் அதற்கு அவர்களுடைய படைப்புகள் இந்த பாருலகம் பார்க்க வேண்டும் என்கிற அந்த ஆசை எனக்கு எல்லாம் இருக்கிறது. எல்லா ஆலயங்களின் இதயத்திலும் அதற்கு அவர்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள். அவருடைய படைப்பு இடம்பெற்றிருக்கிறது. அல்லாஹ் அவர்களுடைய ஆயுளை அதிகரிக்க செய்து இன்னும் பயனுள்ள பல்வேறு வகையான படைப்புகளை அவர்கள் இந்த நானிலத்திற்கு தந்து நாம் எல்லாம் அதன் வழியாக மகிழ வேண்டும் என்று எடுத்துச் சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி அமைகிறேன். இந்த வாய்ப்பை ஒரு பயன்படுத்திக் கொண்ட நிலையில் யூனிவர்சல் ஷாஜஹான் அவர்கள் பாக்கியம் பல புத்தகங்களை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். எம்ஆர்எம் அவர்களுடைய புத்தகத்தினுடைய அந்த ஒன்று பெரிய அடையாளம். அந்த அடையாளத்தினுடைய அந்த வரிசையில், அந்த கண்ணியில், அந்த சங்கிலி தொடரில் ஹதரத் அவர்களுடைய இந்த புத்தகத்தை இவர்கள் வெளியிட்டது என்பது ஒரு சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வு என்பதில் மாற்றுக்கருத்திற்கு இடமே இல்லை. எப்படி ஒரு இஸ்லாமிய கலைக்களஞ்சியம் என்பது யூனிவர்சல் பப்ளிஷர்ஸினுடைய வெளியீடு என்று சொன்னால், எம்ஆர்எம் அப்துல் ரஹீம் அவருடைய புத்தகங்கள் எல்லாம் அந்த பப்ளிஷர்ஸில் வெளியிடப்பட்ட புத்தகங்கள் என்பதற்கு எப்படி ஒரு தனித்த அடையாளம் இருக்கிறதோ, எப்படி சாத்தான்குளம் அப்துல் ஜப்பார் அவர்களுடைய இறை தூதர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிற அந்த புத்தகம் எவ்வளவு பெரிய அடையாளத்தை பெற்றிருக்கிறதோ, அதற்கு நிகரான அடையாளத்தை ஹதரத் அவருடைய புத்தகமும் இந்த பதிப்பகத்திற்கு பெற்றுத்தரும் என்பதில் மாற்று கருத்திற்கு வாய்ப்பே கிடையாது என்று சொல்லி அல்லாஹ் சேவைகளை கபூல் செய்ய வேண்டும் என்று துஆ செய்து நிறைவு அடைகிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். டெல்லி பட்டணத்தில் ஷாஜஹான் கட்டியது தாஜ்மஹால். ஆனால் இந்த ஷாஜஹான் இதயம் என்று சொல்கிற மகள்களில் கட்டியிருக்கிற மரக்கோட்டை அல்ஹம்துலில்லாஹ் மகத்தானது. வாழ்த்துறை வழங்கிய மல்லிகை தெருவில் மனம் வீசி மல்லிகை குடியிருப்பில் மனம் வீசி இன்றைக்கு புதுப்பேட்டை மஸ்ஜித் மஹமூதில் மனம் பரப்பிக் கொண்டிருக்கக்கூடிய எங்கள் அன்பானன் ஆவண்ணா பீர் முகமது பாக்தே அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக இன்ஷா அல்லாஹ் தலைமை உரை